வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அனிதம்பக் ஒரு மூவி வந்து நியூரம்பர்க் 2025 ஆன ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பொறுத்தமே நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது டெல்ஸ் மே லாட் வைஸ் உங்களுக்கும் நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 22 செல்ஸ் இன் நியூரம்பர்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புக்கு, ஓகேங்களா. அந்த புக்கு பேஸ் பண்ணி அந்த கதையை எடுத்திருப்பாங்க. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் இந்த ஜெர்மனி படைகள்லாம் உடஞ்சி அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்கள வந்து ரொம்பவே அவங்க ரொம்பவே வெறுப்பாக இருப்பாங்களே. ஸோ அந்த காலகட்டத்தில், ஓகேங்களா, அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா ஜெர்மனிலும் வெளியே ஏற்றிட்டு இருக்கிற சமயத்தில் அப்போன்னு பார்த்து ஒரு பெரிய தலைவர் ஒருத்தர், ஹெர்மன் கௌரிங் அப்படின்னு சொல்ல போகிற அந்த இந்த லாஸ்ட் நேம் மட்டும் ஜெர்மன் ஒரு மாதிரி இருக்கும், அது எனக்கு ஸ்பெல் பண்ண தெரில. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன்ஸ் கிட்ட வந்து சரண்டர் ஆகிடுறாரு. சரண்டர் ஆனதுக்கப்புறம் அவரையும் அவரோட நிறைய கூட்டாளிகளை என்ன பண்ணுறாங்க, அப்படி கூட்டாளிகள் மீன்ஸ் அவர் கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸ், இவர் வந்து சுப்பீரியர் கமாண்டர் மாதிரி, அவர் கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஜெயிலில் அடைக்கிறாங்க. ஒரு 22 பேர் நினைக்கிறேன், அதனால தான் 22 சேல்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அவங்கள வந்து விசாரணைக்க ஒரு ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் வருவார். அவரோட பேர் தான் வந்து டக்ளஸ் கெல்லி. அவர் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். தெரிய வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தூக்கு தண்டனை தான் கொடுக்க போகிறாங்கன்றது நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே தெரியும். ஏன்னா வந்து அவ்வளோ பேரை, அவ்வளோ ஜூஸை வந்து கொன்று குவிச்சிருப்பாங்க. மில்லியன் கணக்கில், ஒரு வாட்டியுமே மில்லியன் கணக்கில், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை கொன்று குவிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இவர். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து நவர நம்ம டக்ளஸ் கெல்லி வந்து இன்வால்வ் ரொம்ப நிறையா இருந்ததுக்கப்புறம் அவர் வந்து இன்வால்வ் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்சத்தில் வந்து வெளியே வந்து அமுச்சு விட்ருவாங்க, ட்ரான்ஸ்ஃபரும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஏன் அப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுப்பீரியர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து அவருக்கே தெரியும் அவரோட முடிவு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலே வந்து டக்ளஸ் கெல்லி கிட்ட நல்லபடியாக பேசி அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு லெட்டரை வந்து தான் ஒய்ஃபுக்கிட்டையும் குழந்தைகிட்டையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார். அதையுமே நம்ம டக்ளஸ் கெல்லி வந்து பண்ணுவார். அது பண்ணதுக்கப்புறம் தான் இவர் வந்து இப்படி இன்வால்வ் ஆகிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் வந்து இந்த கேஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த தூக்கு தண்டனை கொடுக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம கோர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து நியூரம்பர்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய கோர்ட்டை வந்து ரெஸ்டோர் பண்ணி அங்கே வந்து இருக்கிற அவங்க எல்லாருக்குமே வந்து ட்ரையல் வைப்பாங்க. இருக்கிறதுலே ஒரு ஒரு அந்த டைமில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு ட்ரையல் அந்த ட்ரையல் தான். ஸோ அந்த ட்ரையல் கோர்ட் ரூமில் என்ன நடந்துச்சு, நடந்ததுக்கப்புறம் அங்கே என்னென்ன காமிச்சாங்க, அங்கே இருக்கிற விஷயங்கள் வந்து மக்கள் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் இந்த ஜெர்மனை சேர்ந்த அந்த சுப்பீரியர் அண்ட் அதுக்கப்புறம் அவரோட கூட இருக்கிற எல்லாருக்குமே வந்து தண்டனை வந்து கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக, எனக்கு பெருசாக இந்த வேர்ல்டு வார்லலாம் பெருசாக நாலேஜ் இல்லை, சும்மா அப்போது சின்ன வயசில் படித்தது அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து இந்த படம் ஒரு ஆவரேஜாக இருந்தது. மற்றபடி வந்து கேஸ்டிங்கில் வந்து ஒரு 2 பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு என்னவோ மற்றபடி இந்த கலர் கிரேடிங்கு, விஷுவலு, அது எல்லாமே வந்து எனக்கு என்னவோ நல்லா தான் இருந்தது. பட் எனக்கு என்னவோ வந்து படம் எனக்கு ஓகேஷாக ஒரு மாதிரி ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. என்னதான் ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவாகவே இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் போன மாதிரி இருந்துச்சு. ஒரு வேளை இந்த இன்சிடென்ட் பற்றி படித்தவங்களுக்கு இந்த இன்சிடெண்ட்டை வந்து நம்ம விஷுவலாக பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஃபீல் எனக்கு தெரியல. மேபி அந்த அந்த இன்சிடென்ட் தெரிஞ்சவங்களுக்கு இந்த படம் வேணால் ஒரு அபோவ் ஆவரேஜாக இருக்கலாமே தவிர்த்து எனக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜ் தான். அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 3 நாட்ஸ் தருவேன். இதுமாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அந்த மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டேஸ்.